இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. 2 இயர்ஸாக ஒரு பிஸ்னஸில் தான் ஒரு மீட் ஆகி ஃப்ரெண்ட் ஆனோம். இவங்க லவ் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது? அவர் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு வெளியே போயில பேசுகிறது ஃபோனில். சில கிஃப்ட்லாம் வந்து வீட்டுக்கு வந்தது. அவர் எனக்கு தெரியாமே gift வாங்கி வீட்டுக்கு சிஸ்டருக்கு அனுப்புறது. ஆனால் அது அப்படின்னாலும் உங்கள் தங்கச்சி லவ் பண்ணுறான்னு தெரியும், உங்கள் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறான்னு தெரியாதுல்ல? இல்லை அவர் வாங்குறதெல்லாம் வந்து எனக்கு தெரியும் சில விஷயம். அவர் வாங்குறது தெரியும், அது இங்கே வருது. இங்கே வருது அது. இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு தெரியணுமேனு பண்ண மாதிரிலாம் தெரியுது. இப்போ நீங்கள் gift வாங்குறீங்க, அது உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும், அதே gift வீட்டுக்கு வருது தங்கச்சிக்கு, அப்போ தெரியணும்னு செஞ்ச மாதிரிலாம் இருக்குது. தெரியாமல் அனுப்பணுன்றது தானே மாட்டிக்கிறேன்ற மாதிரி தான் இது. ஆனால் பர்பஸாக பண்ணல. பர்பஸாக தெரிஞ்சு யாரும் செய்யறதில்ல. நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணா, நீங்களா அவரா? அவர் தான் ப்ரொப்போஸ் பண்ணார். எப்படி பண்ணாப்ல? அவங்க எப்படின்னா 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. ஸோ அண்ணா வந்து ரொம்ப கேரிங்கு, ஏதாவது எனக்கு வேணும்னா உடனே அடுத்த நிமிஷமே வாங்கி கொடுக்குற கேரக்டர். ஸோ ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க. ஸோ நான் அதே கேரக்டர் வந்து இவங்க கிட்ட பார்த்தேன். கேஷுவலாக நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நாங்கள் வந்து சும்மா அடித்து பேசிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தோம். அப்போ இவங்க ஒரு நாள் வந்துட்டு சொன்னாங்க, என்னோட பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆஸ் யூஷுவல் கிஃப்ட் கொடுத்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. gift கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டாப்லையா? ஆமாம்.